ஹாய். இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஊறின துவரம் பருப்பை வேக விட்டுறலாம். இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி 2 துண்டு சேர்க்குறேன். இதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்சது கூட ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன் உடச்சி. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியோட எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா மசிய வேக விடணும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அரைச்சதை இதில் சேர்த்து ஒரு 2 பெரட்டு விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சிட்டு இருக்கிறத சேர்த்துக்கலாம். இதில் ஒரு தக்காளி புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அதில் வேக வச்ச பருப்பையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக நுர கட்டி வருது. லைட்டாக கொதி வருது பாருங்கள். இப்போ நல்லா நுர கட்டி கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ரசத்தை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த ரசத்தை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடிக்கு நீங்கள் செய்வீங்க.